அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு. இன்றைக்கி பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? டெய்லி சமைக்கிறத நினச்சாலே கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது, என்ன சமைக்கிறதுனே தெரியல. இன்றைக்கி அவங்க ஃப்ரைட் ரைஸ் செஞ்சிடலாம் அப்படின்னு சொன்னதால் இன்றைக்கி நான் ஃப்ரைட் ரைஸ் தான் செய்கிறேன். பன்னீர் எப்பவும் போல் சிக்கன் 65க்கு மசாலா போடுற மாதிரி போட்டு எண்ணெய் ஊற்றிட்டு அதை வறுத்து எடுத்துக்கலாம். எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். அதே எண்ணெயில் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதில் நான் 5 முட்டை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு முட்டை வேண்டாம் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க, இல்லை வேண்டானாலும் விட்டுறலாம். நான் 5 முட்டை சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா சுருண்டுற அளவுக்கு வதக்கிட்டு இதில் கேரட், பீன்ஸ், கேப்சிகம், கோஸு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. வதக்கி விட்டு இதுக்கு மசாலா கொடுக்கலாம். இப்போது நான் கலருக்காக மிளகாய்த்தூள், கரம் மசாலா, மிளகு பொடி சேர்த்துருக்கேன், மேகி மசாலா, அதுக்கப்புறமா சால்ட்டு தேவையான அளவு சேர்த்துருக்கேன். முன்னாடியே நம்ம சால்ட்டு சேர்த்துருக்கோம் இல்லையா? இதில் 3 ஸ்பூன் கிட்ட சோயா சாஸ் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா கிண்டி விட்டுட்டு இதில் நம்ம பன்னீர் வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை பாதி சேர்த்துக்கிறேன். பாதி சேர்த்துட்டு ரைஸ் சேர்த்துக்கலாம். ரைஸ் ஆல்ரெடி வடித்து வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி வீட்டு ரைஸில் தான் செஞ்சுருக்கேன், பாஸ்மதி ரைஸில் செய்யலை. அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பேலன்ஸ் இருக்கிற பன்னீரையும் சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் போட்டு வச்சோம்னா பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடும். இது இன்றைக்கி மதியம் லஞ்சுக்கு சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஈவினிங் டைமில் பிள்ளைங்க வீட்டில் இருக்காங்களே, லீவ் டைமில், அதனால் டெய்லி ஒரு ஸ்நாக்ஸ் கேட்டுட்ருக்காங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஹெல்த்தியாக செஞ்சு கொடுத்துருவோம் அப்படின்றதுக்காக நான் மதியமே சுண்டல் ஊற வச்சுருந்தேன், அதை அவிச்சிக்கலாம். உப்பு போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நான் வச்சு எடுத்துக்கிறேன். இன்றைக்கி இஞ்சி போட்டு டீ குடிக்கலாம் போல் இருந்துச்சு, அதனால் இஞ்சி போட்டு டீ குடிச்சிடலாம் அப்படின்ட்டு பால் ஊற்றி வச்சுட்டேன். பசங்க கார்ட்டூன் பார்த்துட்ருக்காங்க. இப்படியே நம்ம ஸ்நாக்ஸ் எடுத்து போய் கொடுத்தோம்னா பசங்க சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுவாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.